பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரையுலகத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ஆரம்பித்தாலும் நீங்கள் முடிச்சுடுவீங்க. பாட்டு இப்படிதான், சோதனை மேல் சோதனை. ஆமாம், அடேங்கப்பா, கரெக்டாக முடிச்சுட்டீங்க. இறைவார்த்தை சொன்ன கூட இவ்வளோ தீவிரமாக சொல்ல மாட்டீங்க. சோதனை மேல் சோதனை போதுமட சாமியே. இது பயங்கர பிரபலமான பாட்டு. நானெல்லாம் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்பொழுது கேரளாவில் இந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்தது. நாங்கள் தேர்வெல்லாம் வரும்பொழுது சொல்லுவோம், சோதனமே சோதனை போதுமடா சாமின்னு சொல்லுவோம். எங்கே பார்த்தாலும் சோதனை தான், எல்லாருக்கும் சோதனை தான். இப்போ இந்த பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்க யாருக்காவது சோதனை இல்லாதவங்க யாராவது இருக்கா? கொஞ்சம் கை தூக்குங்க. யாருமே இல்லை, எல்லாருக்கும் சோதனை தான். பிரசங்கம் வைக்கிறது எனக்கு சோதனை, என்னோட பிரசங்கம் கேட்கறது உங்களுக்கு சோதனை. எல்லாருக்கும் சோதனை தான். சோதனை இல்லாதவங்க யார் இருக்கு? ஒரு கடலிலே அலைகள் வருவது போல தான். ஒரு அலை வந்து முடிகிறதுக்குள்ள அடுத்த அலை, அதுக்குள்ள அடுத்த அலை. ஒரு சோதனை முடிகிறதுக்குள்ள அடுத்த சோதனை, அது முடிகிறதுக்குள்ள அடுத்த சோதனை. ஒரு அண்ணன் கிட்ட கேட்டாங்க, சாமி அலை வர்ற மாதிரியா சோதனை வருது? ஒன்று முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்தால் பிரச்சனை இல்லை சாமி, சமாளிச்சுக்கலாம். இது அப்படியெல்லாம் வருது, சுனாமி வர்ற மாதிரி தானே வருது. எங்கே சமாளிக்க முடியும்? சோதனை பீரிட்டு வருது சாமி, என்ன பண்ண முடியும்? பலரும் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு தியானம் எல்லாம் முடிந்தால் 5 நாள் சோகத்தூரில் வந்து ஒரு உள்ளிருப்பு தியானம் எல்லாம் முடிச்சு, பாவசங்கீதத்தில் எல்லாம் முடிச்சு, அபிஷேகம் பெற்று புதிய மகனாக மகளாக போவாங்க. போகும்பொழுது நிறைய பேருடைய எண்ணம், இனிமேல் வாழ்க்கையில் சாகும் வரைக்கும் ஒரு சோதனை கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற நிறைய மக்கள் உண்டு. ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது லைட் ஆஃப் ஆகிற மாதிரி, ஃபேன் ஆஃப் ஆகிற மாதிரி, ஒரு தியானம் அட்டன் பண்ண பிறகு மரணம் வரைக்கும் சோதனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிற நிறைய மக்கள் உண்டு. அதில் பலரும் பேசுவாங்க, தியானம் முடிச்சு 1 மாதம் 2 மாதம் முடியும் பொழுது ஃபோன் பண்ணுவாங்க, ஃபாதர் பெரிய முடிவெடுத்து போனேன் ஃபாதர், பாவமே செய்ய மாட்டேன், சோதனைக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், இப்படி முடிவெடுத்து போனேன் ஃபாதர், 2 மாதம் கூட ஆகல ஃபாதர், அதுக்குள்ளே மறுபடியும் சோதனை வருது ஃபாதர் சொல்லுவாங்க. அவங்க நினைக்கிறது இனி சோதனையே மனிதனுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் யாரு கூட சண்டை போட மாட்டேன்னு முடிவு எடுக்கிறேனோ அன்னைக்கு 2 சண்டை அதிகமாக போடுவேன். என்னைக்கு தண்ணி அடிக்க மாட்டேன்னு முடிவு எடுக்கிறேனோ அன்னைக்கு 2 கட்டிங்ஸு அதிகமாக இருக்கும். என்னைக்கு கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன்னு சொல்கிறேனோ அன்னைக்கு 4 எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். என்ன பண்ணுறது ஃபாதர்? நான் பாவம் செய்யணும்னு நினைக்கிறேன், நல்லா தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னன்னு தெரியல. என்னைக்கு முடிவு எடுக்கிறேனோ அன்னைக்கு சொதப்புறேன். நான் என்ன செய்கிறது ஃபாதர் கேட்டார் அண்ணன். நான் சொன்னேன்னா, ஒரு விஷயம் செய்யுங்க. என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த காலங்காத்துல முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, ஆமாம், அந்த முடிவு நீ எடுக்காதீங்க. எடுத்தா தானே பிரச்சனை, முடிவே எடுக்காதீங்க. அப்புறம் எப்படி ஃபாதர் ஆத்மீகத்தில் வளர்றது? ஏதாவது முடிவு எடுத்தால் தானே காப்பாற்ற முடியும். ஆனால் இனி தண்ணி அடிக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன், அப்படி முடிவெடுக்க வேண்டாம். என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா? காலங்காத்தால ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் பயங்கர பலவீனமானவன், நான் எப்போ வேணாலும் சண்டை போடலாம், நான் எப்போ வேணாலும் கெட்ட வார்த்தை பேசலாம், நான் எப்போ வேணாலும் தண்ணி அடிக்கலாம். ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது ஆண்டவரே அந்த சோதனையை வெற்றி அடைவதற்கான வரம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிங்க, சோதனைகள் பலதும் உங்களை விட்டு போகணும்னு சொன்னேன். அன்பான, சோதனைகள் நீங்கிய மனிதன் உலகத்தில் இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, பைபிளிலே லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, லூக்கா 17:1 சொல்லுது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. இறைவார்த்தை சொல்லுது, பாவ சோதனை வருவது யாராலும் தவிர்க்க முடியாது. பாப்பாண்டவருக்கே சோதனை வரும். அப்புறம் என்னுடைய காரியம் உங்களுடைய காரியம் சொல்லணுமா? பாவ சோதனை வருவது தவிர்க்க முடியாது. சோதனை இல்லாத ஒரு மனித வாழ்க்கை இல்லை. அலைகள் இல்லாத கடல் இல்லை. அலைகள் இல்லாதது கடலல்ல, ஒருவேளை தண்ணி தொட்டி இல்லை குளம் இல்லை கிணறு. கடலாயிருந்தால் அலைகள் வரும். இதே போல மனித வாழ்க்கையாக இருந்தால் அது 90 வயசானாலும் 95 வயசானாலும் சோதனைகள் வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால்தான் சீராக்கினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, சீராக்கு 2:1 சொல்லுது. பைபிள் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்த்துக்கோங்க. சீராக்கு 2:1 சொல்லுது, குழந்தாய்
ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். பிரைஸ் தி லார்ட். வரதுகிற உயர்த்தி ஹல்லேலூயா. குழந்தாய், நீ ஆண்டவருக்கு பணிபுரிய முன் வந்தால் என்ன செய்யணுமா? சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். சோதனைகள் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்துச்சுங்க. பைபிள் அதானே படிக்கிறோம். சாத்தான் இயேசுவே சோதித்தான். ஒரு முறை 2 முறை அல்ல, 3 முறை சோதித்ததாக நாம் படிக்கிறோம். காலங்காலமாக பங்கு கோயிலில் இந்த இறைவார்த்தை படித்து நிறைய பங்கு தந்தையர்கள் பிரசங்கம் வச்சுக்கிறாங்க. அதனால பெரிய விளக்கமெல்லாம் தேவையில்லை. எல்லா பங்கு சமயங்களும் சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு 3 சோதனைகள் வந்தது. கற்களை அப்பமாக்க சொன்னாங்க, ஆலயத்தின் மேலிருந்து குதிக்க சொன்னாங்க, சாத்தானின் நெடுஞ்சடையாக விழுந்து ஆராதிக்க சொன்னாங்க. இது 3 சோதனைகள் தான். உடலுக்கு வந்தது, உள்ளத்திற்கு வந்தது, ஆத்மாவுக்கு வந்தது என்று காலங்காலமாக சொல்லி கொடுத்திருக்கு. சாத்தான் கொடுத்த முதல் சோதனை தான். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தா இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் கொடுத்த முதல் சோதனை தான் கற்களை அப்பமாக சாப்பிடு என்பது. இது இந்த காலகட்டத்தில் இதனோட விளக்கம் என்னது? வாய்க்கு ருசியான சாப்பாடு தேடி போகிற மக்கள், வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிற மக்கள் சாத்தானோட இந்த சோதனைக்கு அடிமைகளாகிறவர்கள் தான். ஸ்விக்கி சொமாட்டோவில் ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டில் வைக்க சாம்பாரும் வீட்டில் வைக்கிற ரசமும் பிடிக்காம ஸ்விக்கி சொமாட்டோவில் ஆர்டர் கொடுத்துட்டு தனியாக வெளுத்து கட்டுறான் பாரு. இந்த சோதனைக்கு உள்ளாகிறவங்க பலரும். பிடிச்சது கிடைச்சா புகுந்து விளையாடுவாங்க, பிடிக்காதது கிடைச்சா தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஈவிரக்கம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஒரு உபவாசம் இருக்க தெரியாது, ஒரு சந்தி இருக்க தெரியாது, ஒரு தியாகம், ஒருத்தல் முயற்சி, ஒரு தவக்காலம் வந்தால் ஒரு தவிர்க்கிற விஷயம் இது ஒன்றும் முடியாது. சாப்பாடு 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 நடக்கிறவன் எல்லாம் சாத்தானுடைய முதல் சோதனைக்கு இந்த காலகட்டத்தில் அடிமைகளாகிறவங்க தான். ஒரு வேலையும் செய்யாம இருக்கிற வேலையெல்லாம் வேலைக்கார அம்மாவுக்கு விட்டுட்டு வீட்டுக்குள்ள சோஃபாவில் அப்படி சாஞ்சு படுத்து டிவியும் பார்த்து மொபைலும் நோண்டி ஃபுல் டைம் குறிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அக்காவுக்கு வர்றது சாத்தானுடைய உடல் சோதனை தான். தூக்கம் முடிந்தால் கூட கட்டில் புரண்டு 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 படுத்து நேரத்தை வீணடிச்சு கண்டது சிந்தித்து கன்றாவித்தனம் பண்ற பலரும் சாத்தானுடைய உடல் சோதனைக்கு இந்த காலகட்டத்தில் அடிமைகளாகிறவங்க தான். கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து கொண்டு டிவியில் இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் பார்த்து பார்த்து கண்ணுக்கு இன்பங்கள் தேடி போகிறவங்களெல்லாம் மணிக்கணக்காக விடியற்காலை 2 மணி 3 மணி வரைக்கெல்லாம் இதே கண்ணுக்கு இன்பம் தேடி நடக்கிறவங்களெல்லாம் சாத்தான் உடலுக்கு தந்த சோதனைக்கு அடிமைகளாகிறவங்க தான். பலரும் பார்த்தீங்கன்னாக்க எப்போ பார்த்தாலும் இச்சையான உணர்வு, சிந்திக்கிற சிந்தனைகள், பார்க்கிற பார்வைகள், செய்கின்ற செயல்கள் எல்லாம் சுய இன்பம், ஓரின சேர்க்கை, விபச்சாரம், கன்றாவித்தனத்தில் எல்லாம் மாட்டும் பொழுது, கண்ட போர்னோகிராஃபி மதுதலம் பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கோங்க, சாத்தானுக்கு நாம் அடிமையாகிறோம். மணிக்கணக்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு 30-40 தடவை ஒரே நாள் மாறி மாறி நின்று தன்னுடைய அழகே ரசிக்கிறவங்க உடலே ஆராதிக்கிறவங்களும் உடல் சோதனைக்கு உள்ளாகிறவங்க தான். எப்ப பார்த்தாலும் செல்ஃபி எடுத்து எடுத்து தன்னையே பார்த்து ரசிக்கிறது சாத்தான் கொடுக்குற உடல் சோதனையுடைய வேறொரு வடிவம் தான் இதெல்லாம். இப்படி நம்ம சிந்திக்க தொடங்கினா எத்தனை சோதனைகள் புதிய உருவத்தில் புதிய ஷேப்பில் சாத்தான் 2024 நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். சாத்தான் இயேசு கிறிஸ்து கொடுத்த 2வது சோதனை, ஆலயத்தின் மேலே இருந்து நீ குதிச்சுக்கோ, வானதூதர்கள் வந்து தாங்குவாங்க. நீ எதுக்கு சிலுவை சாவு தாங்குறீங்க? நீ எதுக்கு முள்கிரீடம் வாங்கணும்? நீ எதுக்கு காரி துப்பப்படணும்? நீ எதுக்கு அடி வாங்கணும்? நீ எதுக்கு ரத்தம் சிந்தணும்? நீ எதுக்கு சிலுவை சாவு ஏற்கொள்ளணும்? இதெல்லாம் கஷ்டம். ஈஸி டெக்னிக் என்ன தெரியுமா? நீ மேலிருந்து குதிச்சாக்கா வானதூதர்கள் தாங்கினா நீ உடனே இறை மகன் என்று உலகம் தெரியும், நீ சூப்பரா இந்த உலகத்தை ஆட்சி செலுத்தலாம். சாத்தான் கொடுத்த குறுக்கு வழி. இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் கடுமையாக உழைப்பதிலும் நேர்மையாக வாழ்வதெல்லாம் விட்டுவிட்டு குறுக்கு வழி தேடி போகிறாங்களோ அவர்களெல்லாம் சாத்தான் கொடுக்கின்ற உள்ளத்தின் சோதனைக்கு உள்ளாகிறாங்க. குறுக்கு வழியில வேலை வாங்குறவன், குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறவன், குறுக்கு வழியில ஸ்கூல்ல சீட்டு வாங்குறவன், எல்லாம் ஈஸியான வழிகளிலே சுயநலத்தோட செய்கிறவர்கள் எல்லாம் சாத்தானுடைய இந்த உள்ளத்தின் சோதனை. பேரும் புகழும் வரணும், எல்லாரும் பாராட்டணும், எல்லாரும் என்ன ஆராதிக்கணும், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது, ஈஸியான முறையில் உட்கார்ந்துக்கிட்டு சம்பாதிக்கின்ற நிறைய பேர் உண்டு. அதுக்கு லஞ்சம் வாங்கலாம், மற்றவனுக்கு வேட்டு வைக்கலாம்,
பொய் சொல்லலாம், பித்தலாட்டம் எல்லாம் செஞ்சு அப்படியே நிலம் வாங்கி பங்களா கட்டி அதுக்குள்ள காரு வாங்கி லாக்கர்ல நகை நட்டு வச்சு அப்படி வீங்கி 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 வளர்ந்து கொண்டிருக்கிற ஆளுகள் எல்லாம் ஈஸியான குறுக்கு வழிகளில் குதிச்சு பேரும் புகழும் வாங்குறவங்க தான். இதெல்லாம் சிந்திக்க போனால் நிறைய அதுக்கு விளக்கங்கள் உண்டு. நமக்கு இன்னைக்கு அது முக்கியமான விஷயமல்ல. உள்ளத்தின் சோதனைகளுக்கு எத்தனையோ பேர் இந்த காலகட்டங்களில் அடிமைகளாகிறாங்க. ஆத்மீக சோதனைக்கு சாத்தான் ஆண்டவர் கொண்டு போனது இப்படிதான். நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்ன ஆராதித்தால், மூன்றாவது சோதனை, எல்லாம் உனக்கு தருகிறேன், உனக்கு எல்லாம் வேணுமா, ஆட்சியும் ராஜ்யமும் எல்லாம் வேணுமா, நீ சாத்தான ஆராதித்தா போதும். என்ன விளக்கம் என்னன்னு கேட்டா, நீதி, நேர்மை, புண்ணியம், ஆத்மீகம், ஜெபம், போதனைகள் இதொന്നും நமக்கு தேவையில்லை. பைபிள் சொல்றதுல நமக்கு தேவையில்லை. நம்ம பொழைக்க கத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் பொழைக்க கத்துக்கணும். சாத்தானே ஆராதித்தாலும் பரவாயில்லை, நம்ம சேஃபா வாழ்ந்துக்கணும். அப்ப என்னது, உலகம் சொல்லி தருவது நம்முடைய போதனை, இறைவார்த்தை என்ன சொல்லுது, திருச்சபை என்ன சொல்லுது, ஆத்மீகம் என்ன சொல்லுது, மொராலிட்டி என்ன, இதொന്നും நமக்கு மேட்ரு கிடையாது. எல்லாரும் பாராட்டும் புகழும் கிடைப்பதற்கு கருக்கலைப்பு செய்யணுமா, கருக்கலைப்பு செய்வோம். குடும்ப கட்டுப்பாடு நடத்தணுமா, குடும்ப கட்டுப்பாடு நடத்தும். செயற்கையான முறையில் கருத்தடைப்பு செய்யணுமா, செய்வோம். செய்வன பில்லுசூரியம் வச்சுட்டு மற்றவனுக்கு வேட்டு வச்சு நம்ம பெரிய ஆளாகணுமா, செய்வோம். சாத்தானை வழிபடுவோம். எல்லா விதமான அட்டூழிகளும் பண்ணி பெரிய ஆளாக பார்ப்பது ஆத்மீக சோதனை தான். அங்கே ஜெபம் இல்லை, பக்தி இல்லை, சாமி இல்லை, பாவ சங்கீர்த்தனம் இல்லை, திருப்பலி இல்லை, கோயிலுக்கு போகிறது இல்லை. ஆனால் உலகத்தில் பெரிய ஆளாகிறதுக்கான ஓட்டம் இதெல்லாம் இந்த காலகட்டத்திலும் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சோதனைகள் எல்லா மக்களுக்கும், ஆண்டவரை பின்தொடர்கின்ற எல்லா மக்களுக்கும் வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லா மக்களுக்கும் வரும். அன்பானவர்களே, நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எனக்கும் உங்களுக்கு சோதனை தருவது யார்? யார் தான் நமக்கு சோதனை தருவது? பலரும் நினைத்து கொண்டிருப்பது கடவுள் தான் நம்மை சோதிக்கிறார் என்று நினைக்கிறாங்க. பலருடைய விஷயத்து தான் கடவுள் நம்ம சோதிக்கிறாரு, கடவுள் என்ன நிறைய சோதனைக்கு உள்ளாக்குறாரு. பலரும் நினைச்சிட்டு இருக்கிறது, கடவுள் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு, எல்லாம் பிளானிங் கரெக்டா இருக்கு. அந்தோணி சாமியா இப்படி 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 வாழணும், ஆரோக்கிய சாமியா இப்படியெல்லாம் வாழணும், மேரியா இப்படியெல்லாம் வாழணும். ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்துட்டு அப்படியே ஆட வைக்கிறது போல மனிதனை உருவாக்கிட்டு அப்படியே கடவுள் அனுப்பியிருக்கிறாங்க. நமக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது, எல்லாம் கடவுள் எடுக்கிற முடிவு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே, என்ன செய்யறது சாமி, நான் பாவம் செய்யறதுன்னு நினைக்கிறேன், நம்ம தலை விதி, நம்முடைய ஃபெய்ட்டு, என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கடவுள் விண்ணகத்தில் இருந்துட்டு என்ன அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்காக தான் வேலையா? என்னையும் உங்களையும் சோதனைக்கு தள்ளி விடுறது தான் கடவுளுடைய வேலையா? சோதனை தருவது கடவுள் அல்ல. கடவுள் மனிதனை படைத்தது வெறும் ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்து ஓடுறது போல ஓட வைக்கிறதுக்கு அல்ல. மனிதனுக்கு ஃப்ரீ வில் உண்டு, சுதந்திர புத்தி மனிதனுக்கு உண்டு. நாம் முடிவெடுக்கலாம். நன்மையும் தீமையும் தெரிந்து கொள்வதற்கான சுதந்திர புத்தி நமக்குண்டு. கடவுள் அந்த புத்தி, அந்த அறிவு, அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமா நம்ம முடிவெடுக்கலாம். பைபிளிலே ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொன்னாங்க, தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியை நீ உண்ணலாம், நடுவிலுள்ள தோட்டத்தின் நடுவிலுள்ள மரத்தின் கனியை நீ உண்ணக்கூடாது, உண்டால் நீ சாகவே சாவாய். ஆதாம் ஏவாளுக்கு சுதந்திரம் உண்டு, சாப்பிட வேண்டுமானால் சாப்பிடலாம், இல்லை என்றால் விடலாம். ஆனால் ஆதாம் ஏவாளை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுதந்திர புத்தி பயன்படுத்தி கொண்டு எது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது சாப்பிட்டாங்க. அவங்கள அபிஷேகம் போச்சு, அவங்க மாட்டிக்கிட்டாங்க, சோதனைக்கு உட்பட்டாங்க. கடவுள் எந்த மகனையும் மகளையும் சோதனைக்கு தள்ளி விடுவதில்லை. அது நம்ம கையில் தான். சோதனை ஜெயிப்பதற்கும் நம்மால் முடியும், சோதனை விழுந்து விடுவதற்கும் நம்மால் முடியும். நமக்கு சுதந்திர மனசுண்டு, அது முடிவெடுக்கலாம். அதனால தான் பைபிளிலே சபை உரையாளர் 7வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது. சபை உரையாளர் 7:29 சொல்கிறது, கடவுள் மனிதனை நேர்மையுள்ளவர்களாகவே படைத்தார். எல்லா மனிதனையும் கடவுள் படைக்கும் பொழுது நேர்மையுள்ளவர்களாகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கையின் சிக்கல்கள் அனைத்தும் அவர்களாகவே தேடிக்கொண்டவை. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மூஞ்சி முகரும் பாருங்க, என்ன கலை, என்ன ஒளி, என்ன கலகலப்பு, என்ன சிரிப்பு,
அவ்வளவு க்யூட்டாக இருக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் பொழுது நானும் நீங்களும் எல்லாம் அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் வளர 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 நம்முடைய ஈகோயும் உலக நாட்டங்களும் சோதனைகளுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து கொஞ்சம் வருஷங்கள் முடியும் பொழுது நம்முடைய முகம் எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா விதமான துன்ப துயரங்களும் நீங்களாகவே வாங்கி கொண்டவை, ஆண்டவர் வழங்கியதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஒரு அப்பாவும் அம்மாவும் அவங்களோட 2 பெண் பிள்ளைகளை என்னிடத்துல கவுன்சிலிங் கொண்டு வந்தாங்க. 2 பேரும் வாதியாருங்க, சாரும் டீச்சரும். இருக்கிற பணம் காக்கா குருவி சேர்க்கறது போல சேர்த்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க, சாமி 2 பெண் பிள்ளைகள் தானே, அதனால மற்றெல்லாத்தை விட படிப்பு தான் முக்கியம் என்று நினச்சிட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சேன். கிளாஸில் எல்லாம் ஃபஸ்ட்டு தான் 2 பேரும் படிக்கிறதுல. மூத்த பொண்ணு +2 முடிஞ்சிச்சு, நீட் எக்ஸாம் எழுதிட்டா, MBBS முடிச்சு MD பண்ணிட்டு இருக்கிறான். அவளுக்கும் தங்கச்சிக்கு 4 வயசு வித்தியாசம். அவள் தங்கச்சியும் +2 முடிச்சுட்டா, நீட் எக்ஸாம் எழுதிட்டா, MBBS எடுத்து விட்டேன். 2வது வருஷத்திலேயே படிக்கிற பையன் கூட காதலிச்சுட்டு கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவள் ஓடி போயிட்டான். 3 மாதம் நாங்கள் பயங்கரமாக தவிச்சோம் ஃபாதர், எங்கே இருக்குன்னே தெரியல. 3 மாதம் கழித்து அந்த பையனை விட்டுட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்து 2 பேர் பிரிஞ்சு நொந்து கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்ன எதுன்னு கேட்கும்போது அவளும் சொல்கிறா, என்னைக்கு தான் நீங்கள் என்ன அன்பு செஞ்சிருக்கிறீங்க, என்னைக்கு தான் நீங்கள் என்ன அன்பு செஞ்சிருக்கிறீங்க, உங்கள் பெரிய பொண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஃபாதர், இருக்கிறது 2 பொண்ணு தான், கண்மணிகள் போல பார்த்தேன் சாமி, எனக்கு எந்த பாரபட்சம் கிடையாது. இவ்வளவு சொல்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தேய்க்கிற ஆளல்ல நான். இவ செஞ்ச அட்டூழியத்துக்கு இப்ப என்ன திட்டிட்டு இருக்கிறா? இவ ஒழுங்கா படிச்சிருந்தால், இவ ஒழுங்கா முன்னேறி இருந்தால், அக்கா விட திறமை உள்ளவள், அக்கா விட கட்டிக்காரி. ஆனா இன்னைக்கு குறை சொல்றது பாத்தியா? அவளை தான் நான் அன்பு செஞ்சேனா? பயங்கர சங்கடத்தோடு அழுகிறா ஒரு அப்பா அம்மாவை நான் பார்த்தேன் கவுன்சிலிங் ஷெட்டில். போன பிறகு எனக்கு தோணுச்சு, நம்ம நிறைய பேர் இப்படி தானே. ஆண்டவர் அந்த அப்பா அம்மா 2 பிள்ளைகளை பார்த்தது போல நம்மளை அவ்வளவு கவனிக்கிறாங்க, அவ்வளவு பொத்தி பொத்தி பார்க்குறாங்க. ஆனால் நாம் ஏதாவது சிக்கலில் போய் மாட்டிட்டு, ஏதாவது சிற்றின்மங்களை போய் முழுகிட்டு, எல்லா கன்றாவித்தனத்தில் மாட்டிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே ஏன் ஆண்டவர் சோதிக்கிறீங்க, எவ்வளோ துன்பப்படுத்துறீங்க, ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, எங்களை பாவத்துக்கு தள்ளி விடுறீங்க? ஆண்டவருக்கு இது தான் வேலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவங்களே, யாக்கோபு திருமுகம் முதல் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. பைபிளிலே யாக்கோபு திருமுகம் முதல் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, சோதனை வரும்பொழுது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வரும்பொழுது இந்த சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. அடுத்தது சொல்லுது, அவரும் யாரையும் சோதிப்பதில்லை. ஆண்டவர் யாரையும் சோதிப்பதில்லை. அப்படின்னாக்கா சோதனை எங்கிருந்து வருது? கிராமங்களில் எல்லாம் பாட்டுகள் சொல்லுவாங்களே, சாமி சாமி என்ன சோதிச்சுட்டே இருக்காரு, சாமி பாடா படுத்துறாரு சாமி. யாரு? ஆண்டவர், கடவுள் சோதிக்கிறாரா, பாடா படுத்துறாரா? இவருக்கு இதுதான் என்டர்டெயின்மெண்டா, இவருக்கு இதுதான் பொழுதுபோக்கா? எல்லாரும் சோதிச்சுட்டு விண்ணகத்திலிருந்து கைத்தட்டி சிரிக்கிற கடவுளை நம் கடவுள்? படிப்பறிவு இல்லாதவங்க சொல்லட்டுமே, வயசானவங்க கிராமத்து மக்களை படிப்பறிவு இல்லாதவங்க சொல்லட்டும். ஆனா படிப்பறிவு ஒழுங்குமே சொல்லக்கூடாது. வசனம் சொல்கிறது, ஆண்டவர் யாரையும் சோதிப்பதில்லை, ஆண்டவர் யாரையும் சோதிப்பதில்லை. சோதனை வரும்பொழுது இது ஆண்டவரிடம் இருந்து வருகிறது என்று சொல்லக்கூடாது. அப்படி என்றால் சோதிக்கிறது யாரு? நியாயமான கேள்வி. யாரு சோதிக்கிறாங்க? அதுக்கு பைபிள் வசனம் சொல்லுது. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. மத்தேயு 4:1 சொல்லுது, அதன் பின் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்பட போகிற பகுதி தான் இந்த பகுதி. அதில் பைபிள் படிக்கிறது முதல் வசனம் படிக்கிறது கேளுங்க. அதன் பின் இயேசு அழகியினால் சோதிக்கப்படுவதற்காக பாலைய நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். மறுபடியும் பாருங்க. அதன் பின் இயேசு யாரால் சோதிக்கப்படுவதற்காக? அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக. அப்ப சோதிக்கிறது யாரு? அழகை. அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக யாரால் அழைத்து செல்லப்பட்டார்? தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அப்போ என்னையும் உங்களை சோதிப்பதற்கு அழைத்து செல்வது யார் என்று கேட்டால் தூய ஆவிதான். ஆனா சோதிக்கிறது யார் என்று கேட்டால் சோதிக்கிறது சாத்தான் தான். சோதிக்கிறது சாத்தான்.
சோதிப்பதற்காக என்னையும் உங்களையும் அழைத்து செல்வது தூயாவி. இது எங்க தெளிவாக தெரியும் என்று கேட்டால், யோபினுடைய புத்தகம் முதல் அதிகாரத்தில் நாம் இப்படியாக படிக்கிறோம். ஒரு நாள் கடவுள் சாத்தானுக்கிட்ட கேட்கிறார், சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் சொன்னா, நான் உலகத்தை முற்றிலும் சுற்றி பார்த்து நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்வானாம் சாத்தான். அப்ப கடவுளை கேட்பாராம், நீ என்னுடைய ஊழியக்காரன் யோபை நீ பார்த்தியா? உடனே அவனை போல நீதிமான் நேர்மையோட நீ பார்த்தது உண்டா? கடவுள் கேட்கிறாரு. உடனே சாத்தான் கேட்கறது, எப்படி அவனுக்கு நீதிமானாக நேர்மையுள்ளவனாக வாழாம இருப்பான்? நீ அவனையும் அவன் பிள்ளைகளையும் வேலி கட்டி காத்து வச்சுக்கிறீங்க, எல்லா தேவைகளும் நீ நிறைவேற்றி கொடுக்குறீங்க. அப்போ அவன் நீதியோடு நேர்மையோடு தான் வாழ்வான். அவனுக்கு ஒரு சோதனைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, அப்போ அவனோட தனி சுபாவம் நீ பார்ப்பீங்க அப்படின்னு சாத்தான் கடவுள்கிட்ட சொல்றான். அப்போ கடவுள் சொல்லுவாங்க, அப்படின்னாக்க நீ போய் அவனை சோதிச்சுப்பார். நீ யோபை சோதிச்சுக்கோ, உயிர் மட்டும் நீ எடுக்கக்கூடாது, என்ன வேணாலும் சோதிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு சாத்தானே சோதிப்பதற்காக கடவுள் யோபனுடைய வீட்டுக்கு அனுப்புவதாக யோபு முதல் அதிகாரத்தை நான் படிக்கிறோம். கடவுள் அனுமதிப்பார், ஆனால் சோதிக்கிறது கடவுள் அல்ல. சோதிக்கிறது யார் என்று கேட்டால் சாத்தான் தான் என்னையும் உங்களையும் சோதிக்கிறது. உதாரணத்துக்கு சொன்னா, அப்பா அம்மா பையனை ஸ்கூலில் சேர்க்க கொண்டு போறாங்க, எல்கேஜியில் கொண்டு போறாங்க. ஏதாவது அப்பா அம்மா சொல்லுவாங்களா? பையனை பொண்ணு ஸ்கூலில் எல்கேஜி சேர்க்கும்போது சொல்லுவாங்களா, +2 முடிகிற வரைக்கும் யார் என் பையனுக்கு ஒரு டெஸ்ட்டோ எக்ஸாமோ கேள்விகளோ கேட்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்களா? அந்த காலத்தில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகள் ஸ்கூல் கொண்டு சேர்க்கும் பொழுது சொல்லுவாங்க, சார் கண்ணு மட்டும் விட்டுருங்க, வெளுத்து கட்டுங்க அப்படின்னுவாங்க. அதனால பெற்றோர்கள் உரிமை கொடுக்குறாங்க வாதியார்களுக்கு. அந்த காலத்தில் வாதியார்கள் போலீஸ் மாதிரி இருந்தாங்க. சொல்லுவாங்க, கண்ணு மட்டும் விட்டுருங்க சார், வெளுத்து கட்டுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? காது பிடிச்சி இழுப்பாங்க, தலையில் குத்துவாங்க, அடிப்பாங்க. கிடைச்சிருக்குமே. எனக்கெல்லாம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வாதியார்கிட்ட அடி வாங்கினவன் நான். வெளுத்து கட்டுவாங்க. இந்த காலத்தில் அடிக்கல முடியாது, முறைச்சா கூட பிள்ளைங்க போய் தூக்கு போட்டு சாகிற காலம் இது. மிரட்டினா கூட உடனே போய் தற்கொலை பண்ணுற காலம் இது. அதனால இப்போ மிரட்டுறதும் அடிக்கிறது இந்த காலத்தில் முடியாது. இந்த காலத்தில் நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, பையனையும் பொண்ணையும் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துட்டு சொல்கிறாங்க, சார் வீக்கில் டெஸ்ட் வைங்க, மந்த்லி டெஸ்ட் வைங்க, குவார்டர்லி டெஸ்ட் வைங்க, ஆனுவல் டெஸ்ட் வைங்க, ஹோம் ஒர்க்கு கொடுங்க, அசைன்மெண்ட் கொடுங்க, புளிஞ்செடுங்க. வீட்டில் எங்களுக்கு தொல்லையே இருக்கக்கூடாது, வேலை கொடுத்து பிள்ளைங்க புக்கு மேலே படுத்து கிடக்கணும் சார் அப்படின்னு புளிஞ்செடுக்கிறாங்க. ஏன் கொண்டு போகுது? பையனை சோதிப்பதற்காக, பொண்ணை சோதிப்பதற்காக கொண்டு போகிறது அப்பா அம்மா, சோதிக்கிறது வாதியார். அதுக்காக வாதியாருக்கு மேலே கோவப்படக்கூடாது. வாதியார் சாத்தானும் அப்பா அம்மா கடவுளுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், இதில் கோபிச்சுக்க கூடாது. கொண்டு போகிறது அப்பா அம்மா, சோதிக்கிறது வாதியார். இதே போல ஆண்டவர் ஒரு ஆத்மாவை சோதிப்பதற்காக விட்டு கொடுக்கிறார், சோதிப்பது சாத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எதற்காக இந்த ஆண்டவர் யோபையோ என்னையோ உங்களையோ சாத்தான் சோதிப்பதற்காக விட்டு கொடுக்கிறார்? ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் தானே. என்ன நோக்கம் அது? பைபிள் சொல்லுது 3 நோக்கங்கள் உண்டு சோதிப்பதற்காக என்னையும் உங்களை விட்டு கொடுப்பதற்கு. நானும் நீங்களும் சோதிக்கப்படும் பொழுது 3 ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவது விஷயம், எதற்காக சோதிக்கப்படுகிறது என்று கேட்டால், முதலாவது விஷயம், என்னையும் உங்களையும் அகந்தையில் இருந்து மீட்பதற்காக ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். அகந்தையில் இருந்து நானும் நீங்களும் அகந்தையில் மாட்டி தவிக்காமல் இருப்பதற்கு, அகந்தையை விட்டு தாழ்ச்சியுள்ள மக்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை சோதிப்பார். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, சபை உரையாளர் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது. சபை உரையாளர் 3:18 பக்கம் எடுத்துக்கோங்க. வசனம் இப்படியாக சொல்கிறது, மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவர்களுக்கு சோதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர் விலங்கை போன்றவன் என்பது காட்டுவதற்காகவே கடவுள் அவர்களுக்கு சோதனை தருகிறார். மனிதன் வெறும் விலங்கு போன்றது, பெரிய கடவுள் எல்லாம் கிடையாது, பெரிய புனிதனும் வானதூதர்கள் எல்லாம் கிடையாது. வெறும் மனிதன், வெறும் விலங்கு போன்றவன் என்பது காண்பிப்பதற்காகவே சோதனை அவ்வப்போது ஆண்டவர் அனுப்புகிறார். உதாரணத்துக்கு, எங்கேயாவது ஒரு தியானத்துக்கு போய் இல்லை ஜெப வாழ்க்கையில் வளர்ந்து நல்ல பக்தி, விசுவாசம், ஆத்மீகம், தூய்மை எல்லாம் கிடைச்ச பிறகு
5 நாள் சோகத்தூரில் தியானத்தை பண்ணிட்டீங்க. தியானம் முடிஞ்சு பாவசங்கீதம் முடிஞ்சு தியானம் முடிஞ்சிச்சு. அப்படியே வானதூதர் போல சம்மனசு போல இங்கிருந்து போவோம். போன உடனே எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்க தோணுது, எப்போ பார்த்தாலும் ஜெபமாலை சொல்ல தோணுது, எப்போ பார்த்தாலும் பக்தி பாடலாக வருது, எப்போ பார்த்தாலும் கோயிலில் போய் உட்கார தோணுது. பயங்கரமாக ஆத்மீகத்தில் வளருவோம். வளர்ந்து 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 1 மாதம் 2 மாதம் முடியும் பொழுது நமக்கு தோணும் നമ്മളെല്ലാം ഭയങ്കര ഉടൽ ഉള്ള ആത്മാവോട് വിണ്ണകം എടുക്കപ്പെടും എன்ற அளவுக்கு நம்ம ஆத்மீகத்தில் வளர்ந்து மாதிரி தோணும். எல்லா பாவிகளையும் பார்க்கும்போது தோணும், இவனெல்லாம் ஏன் தண்ணடிச்சு கெட்டு போகிறான், எந்த ஆளும் கெட்ட வார்த்தை பேசுகிறான், இந்த அம்மாவும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் இப்படி தரக்குறைவாக பார்க்க தோணும். நம்மெல்லாம் பயங்கர புனிதர்களாயிட்டோம் என்ற ஃபீலிங் வரும். அப்போ என்ன ஆகும், அப்படி வளர்ந்து 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 கொஞ்சம் வளர்ந்து 1 மாதம் 2 மாதம் முடியறதுக்குள்ளே சறுக்கி விழுந்து பழையதை விட மோசமான நிலைமைக்கு போகிற அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இது கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் ஆத்மீயத்தை வளர்ந்தவங்களுக்கு தான் இருக்கும். கோயில் பக்கமே தலை வச்சு படுக்காதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற உதாரணம் புரியாது. கொஞ்சம் கொஞ்சம் வளர தொடங்கினவங்களுக்கு தான் சறுக்கி விழுந்து உடஞ்சு போய் கஷ்டப்பட்ட அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு பைத்தியக்காரன் பற்றிய கதையுண்டு. அவர் என்ன பண்ணுவானாம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் பெரியொரு பாறாங்கல்ല് ஒரு மலையின் உச்சிக்கு உருட்டி உருட்டி கொண்டு போவானாம். கஷ்டப்பட்டு பகல் முழுவதும் கல் உருட்டி 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 மேலே கொண்டு போவான். மேலே போன பிறகு மாலை பொழுது ஆன உடனே அந்த கல்லை கீழே உருட்டி விட்டுட்டு கைத்தட்டி சிரிப்பானா. அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். இதே மாதிரி நம்ம நிறைய பேர் தியானமெல்லாம் முடியும் போது உபவாசம் இருந்து ஜெபமாலை சொல்லி பைபிள் படித்து சிலுவை பாதை சொல்லி பூசைக்கு போய் எல்லா கன்றாவித்தனை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உயர்த்தி 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 ஆத்மீகத்தில் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டே என்று நினைக்கிற அளவுக்கு, இப்போ யாரை பார்த்தாலும் தலையை ஜெபிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளாயிட்டு நினைக்கிற அளவுக்கு பார்க்கும்போது சர்ன்னு செருக்கி விழுந்து முன்னாடி இருந்ததை விட பள்ளத்தில் வாய்க்காலில் வந்து விழுந்து கிடக்கும். இது எதுக்குன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த சோதனை கொடுப்பது எதுக்கு என்று கேட்டால் அகந்தைகள் நீக்கி நமக்கு தாழ்ச்சியுள்ள மக்களாக நம்மை மாற்றுவதற்காகத்தான். அதனால் தான் பைபிளில் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:12 சொல்கிறது, எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். தான் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவன், நான் இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டேன் ஸ்டெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறவன் விழுந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளட்டும் என்று வசனம் சொல்லுது. எங்கள் ஆசிரமத்தில் ஒரு வாதியார், ரிட்டையர்டு வாதியார் தியானத்துக்கு வந்தார். செம்ம தண்ணடிக்காரன். தியானம் எல்லாம் முடிஞ்சு தண்ணடி விட்டுட்டார். தண்ணடி விட்ட பிறகு பயங்கர அந்தோணியாருக்கு தம்பி ஆயிட்டார் அவர். 2-3 வாரமாக அதுக்கப்புறம் அவர் பாருக்கு போகிறதில்லை, தண்ணடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதில்ல. 2-3 வாரம் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை 3 வாரமாக பார்க்காம போனதுனால ஃப்ரெண்ட்ஸு அவரை தேடி வந்தாங்க. இவரை தேடி வீட்டு முன்னாடி வந்தாங்க. வரும்பொழுது ஃப்ரெண்ட்ஸை தேடி வரும்பொழுது இந்த ஆள் வீட்டுக்கு வாசப்படி முன்னாடி நின்றுட்டு இருந்தார். வாசப்படி முன்னாடி நின்றுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் தண்ணடிக்காரங்க 3 பேர் வீட்டு முன்னாடி வந்து, ஏப்பா நீ வர்றதில்லை எப்போ எல்லாம் அப்படி கேட்க வந்தாங்க. கேட்க வந்தோட சொன்னாங்க, பாருங்க தண்ணடிக்காரங்கள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இது கடவுள் பிள்ளைகள் வாழ்கின்ற இடம் அப்படி சொன்னாங்க. 3 வாரம் முன்னாடி வரைக்கும் வாய்க்கால் விழுந்து கிடந்த மனுஷன் இப்படி தியானம் பண்ண பிறகு பெரிய ஆளாயிட்டு சொன்னாங்க, பாருங்க இந்த கடவுள் பிள்ளைகள் வாழ்கிற இடம், இந்த தண்ணடிக்காரங்கள் இங்கே வரக்கூடாது அப்படி சொன்னாங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, 3 பேர் ஓடி வந்து முட்டி போட்டு சொன்னாங்க, போப்பாண்டவரே பிளஸ்ஸிங் கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆளுக்கு எந்த சங்கடம் கிடையாது. 3 பேரோட தலையும் கழிச்சு பிளஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, கெட்டு குட்டிச்சோறு ஆகுதுரா திரும்பி வாழு, பயங்கர புத்திமதி ஐயா. 3 பேர் அனுப்பி விட்டாங்க. ஒரு 10 நாள் முடிஞ்சிச்சு. 10 நாள் முடிஞ்ச உடனே நம்ம கடவுள் பிள்ளை சாயந்தரம் மூக்கு மூட்டை அடிச்சுட்டு வேஷ்டி கட்டி தலையிலும் கட்டிட்டு வாய்க்கால் விழுந்து கிடக்கிறாரு. ஊருக்காரங்க வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, நிற்கிறேன் என்று நினைக்கின்றவன், நிலையாக நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாமல் இருக்க பார்த்து கொள்ளட்டும். நான் பலவீனமானவன், எப்போ வேண்டுமானால் சறுக்கலாம், எப்போ வேண்டுமானால் விழுந்து விடலாம் என்று நம்மை எச்சரிப்பதற்காகத்தான் அவ்வப்போது கடவுள் நமக்கு சோதனைகள் கொடுக்கிறார் என்று இறைவார்த்தை சொல்லுது. அதான் ஃபர்ஸ்ட் நோக்கம், அகந்தையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக சோதனைகள் அவ்வப்போது ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது விஷயம், 2வது நோக்கம், எதுக்காக எனக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது சோதனை கொடுக்கிறார் என்று கேட்டால் 2வது விஷயம் பைபிள் சொல்லுது, மன உறுதி உருவாக்குவதற்காக சோதனைகள் தருகிறார். மன உறுதி உருவாக்குவதற்காக. பைபிளிலே யாக்கோபினுடைய திருமுகம் 1 அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. யாக்கோபு 1:3 சொல்கிறது, உங்கள் நம்பிக்கையை சோதிக்கப்படும் பொழுது, உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியாதா?
நம்முடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நம் சோதனைக்கு உள்ளாகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு மன உறுதி, ஆழமுள்ள மன உறுதி நமக்கு உருவாகும். அதில் தான் ரோமா புத்தகத்திலே 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்கிறது, துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கு நமக்கு உருவாகும். துன்பங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற விஷயம் மன உறுதி, ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக நம்ம மாற தொடங்கும். ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராமுக்கு போனேன். ஒரு டீச்சர் எல்லா காரியங்களும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஓடி நடந்து செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, நல்ல லீடர்ஷிப்பு, நல்ல சுறுசுறுப்பு, எல்லாரும் டீச்சர் கீழ்ப்படுகிறாங்க. ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு வரும்பொழுது வராண்டாவில் டீச்சர் ஆப்போசிட்டாக வந்துட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் இது பாராட்டுறதுக்காக நான் சொன்னேன், டீச்சர் தூள் கலப்புறீங்க டீச்சர், கலன்னு கலக்குறீங்க டீச்சர், பயங்கர லீடர்ஷிப் டீச்சர் அப்படி சொன்னேன். டீச்சர் ஓடி போய் கொண்டு டீச்சர் நின்றுட்டார். டீச்சர் எங்கிட்ட கிட்ட வந்துட்டு சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் வேறு ஃபாதர், ஏன் நிலைமை எனக்கு தானே தெரியும். நான் என்னாச்சுன்னு கேட்டேன். டீச்சர் சொன்னாங்க, நான் வெறும் +2 தான் படிச்சிருந்தேன். திருமணம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் என் வாழ்க்கையில் வந்த பிறகு என் வாழ்க்கை டோட்டல் மாறி போச்சு ஃபாதர். என் வீட்டில் என்ன ஒன்றுக்கு உதவாத ஒரு பொண்ணு, வெளியே போய் ஜாமான் கூட வாங்கிட்டு வர தெரியாத ஒரு பொண்ணு, திருமணம் முடிஞ்சு என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்காரர் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவர், ஃபுல் டைம் தண்ணடிக்காரன், ஒரு வேலைக்கு கூட ஒழுங்காக போக மாட்டார். திருமணம் முடிஞ்ச ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே எனக்கு 3 குழந்தைகள் பிறந்துச்சு. அதுங்களை வளர்க்கணும், கஷ்டப்படணும். அந்த நேரம் வந்த உடனே நான் கூலி வேலைக்கு போக தொடங்கினேன். +2 படித்தவளுக்கு என்ன வேலை கிடைக்கும் சாமி? பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நான் கூலி வேலைக்கு போக தொடங்கினேன். இந்த 3 பிள்ளைகள், வீட்டுக்காரரு, குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் நான் என் தலையிலாயிருச்சு. பக்கத்தில் உள்ள கான்வென்ட்டில் உள்ள சிஸ்டர்ஸு நான் படுற கஷ்டமெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க, நீ டிடிசி படிக்க சொன்னாங்க, டீச்சர் ட்ரைனிங்கை படிக்க சொன்னாங்க. நான் டிடிசி படித்தேன். சிஸ்டர்ஸ் கம்பல் பண்ணதில் டிடிசி படித்தேன். எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன். ஸ்கூலில் வேலை போட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஆரம்பத்தில் டீச் பண்ணவே தெரியாது, பாடம் கற்றுக் கொடுக்கவே தெரியாது. பயந்தாங்கொள்ளியாக இருந்தேன். 4 பேர் முன்னாடி நிற்க பயம், கூச்சம். ஆனால் கடந்த 32 வருஷம் சாமி, 32 வருஷம் இந்த ஸ்கூலில் வந்த பிறகு ஒன்றும் இல்லாது இருந்த என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து, படிக்க கற்றுக் கொடுத்து, டீச்சர் சிஸ்டர்ஸ் வளர்த்தி 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 கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி தந்து பிள்ளைகளை கரை சேர்க்க வச்சு குடும்பத்தை, வீட்டை கட்டி உருவாக்கி 32 வருஷம் முடியும் பொழுது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே அந்த கெட்டிக்காரியா திறமசாலியா நான் மாறிட்டேன். ஒரு 32-35 வருஷம் முன்னாடி வாழ்க்கை பார்த்தா ஒன்றும் இல்லை சாமி, ஒரு குப்பையாக இருந்தேன். சோதனைகள் நான் கையாள அது ஃபேஸ் பண்ண எனக்கு ஆண்டவர் மன உறுதி, திடன், இந்த அளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்தார் என்று சொன்னாங்க. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான். ஆரம்பத்தில் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே உடஞ்சு போகிற பார்ட்டிஸ் நாம், சின்ன விஷயம் வந்தால் 4 பேர்கிட்ட புலம்பி நடக்கிற நாம், வயசில் வளர வளர வளர, ஆத்மீகத்தில் வளர வளர, இப்பொழுது சாதாரண மேட்டரில் வந்தால் நம்ம அசையறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு மன உறுதி வந்துச்சுன்னு அர்த்தம். ஒரு சீனியர் ப்ரீஸ்ட், ஒரு வயதான சாமியார், 68 வயசு, ஒரு 2 நாள் என் கூட இருந்தா. எத்தனையோ ஃபாதர்ஸை பார்த்துருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஃபாதர் நான் பார்த்ததே இல்லை. பெரிய அதிகாரியாக இருந்தவர், நிறைய படித்தவர், பெரிய பெரிய காரியங்கள் சாதனைகள் படைத்தவர். அவர் 2 நாள் என் கூட என் ரூமிலே இருந்தார். பயங்கர தாழ்ச்சி, ஆழமுள்ள பொறுமை, பயங்கர தெய்வீக அன்பு, எப்போ பார்த்தாலும் முகத்தில் புன்சிரிப்பு. 2 நாள் முடிஞ்சவொடனே எனக்கு பொறாம தாங்க முடியல. நான் கேட்டேன், ஃபாதர் எப்படி ஃபாதர் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டேன். எனக்கு தாங்க முடியல. காரணம் எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அவர் அவ்வளோ பொறுமை, அவ்வளோ பாசம், அவ்வளோ அமைதி, அவ்வளவு கடவுள், பயங்கரமான ஒரு ஃபாதர். ஃபாதர் எப்படி ஃபாதர் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டேன். நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் கையெடுத்து என் கால் தொடையில் ஒரு அடி அடிச்சுட்டு, போப்பா. ஆரம்பத்தில் எப்படி இருந்தால் தெரியுமா? மக்களை துன்பங்கள் மேலே துன்பங்கள் வந்து, சோதனை மேலே சோதனைகள் வந்து அடித்து நொறுக்கி ஷெய்ப்பாகி 68 வயசான உடனே நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி சொன்னார். அப்போ மனசில் ஆறுதலாயிருச்சு. பரவாயில்ல, எனக்கு இன்னும் டைம் இருக்குது. மக்கள் அடிக்கிறாங்க, சோதனைகள் வருது, கண்டிப்பாக 68 ஆகிறதுக்குள்ள ஒரு வேளை அவர் கிட்டையாவது வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. சோதனைகள் வர 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 எனக்கும் உங்களுக்கும் மன உறுதி கிடைக்கும். ஆழமுள்ள ஒரு பர்சனாலிட்டி, ஒரு 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 வாழ்க்கை நமக்கு கடவுள் தருவார். இது 2வது விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அகந்தையிலிருந்து நம்மை நீக்குவதற்கு. 2வது என்ன சொன்னேன்? மன உறுதி தருவதற்கு. உங்களுக்கு புரியுதில்ல? இனி 3வது விஷயம்,
மூணாவது என்னன்னு கேட்டால், நிலை வாழ்வு தெரிவதற்கு ஆண்டவர் நமக்கு சோதனைகள் தருகிறார். நிலை வாழ்வு தெரிவதற்கு, நிலையான வாழ்வு, விண்ணக வாழ்க்கையை தெரிவதற்கு ஆண்டவர் சில நேரங்கள் நம்மை சோதிப்பார். பைபிளிலே மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. மத்தேயு 24:13 சொல்கிறது, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவார். இறுதி வரை மன உறுதியுடன் இருக்கணும். மன உறுதி எப்படி வரும்? சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது மன உறுதி வரும் என்று முன்னாடி சொன்னேன். இறுதி வரை சோதனைகளே மன உறுதியுடன் தாங்கிக் கொள்கிறவர்கள் மீட்பு பெறுவர் என்று இறைவார்த்தை சொல்லுது. இன்னும் தெளிவாக யாக்கோபினுடைய திருமுகம் 1 அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, சோதனைகளே மன உறுதியுடன் தாங்குவோர் வெற்றி வாகையினை பெறுவர். சோதனையே மன உறுதியுடன் தாங்குவோர் வெற்றி வாகையினை சூடுவர். ஒரு குடும்பம் என்ன பார்க்க வந்தார்கள். ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற குடும்பம், கணவன் மனைவி, ஒரு மகன் ஒரு மகள். சோகத்தூரில் ஆசிரமத்தில் வந்து 4 பேரை சந்திச்சு பிளஸ்ஸிங் கொடுத்து முடிச்ச உடனே அந்த அண்ணன் சொன்னார், ஃபாதர் ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட பேச முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், கண்டிப்பாக பேசலாம் அண்ணான்னு சொன்னேன். வைஃபையும் பிள்ளைகளை அவர் ஒதுக்கி விட்டுட்டு அவர் தனியாக வந்தார் என்னை பார்ப்பதற்கு. தனியாக வந்து உட்காந்துட்டு சொன்னாங்க, அவருடைய பெரிய பிஸ்னஸுக்காரன், கோடிக்கணக்கிന് பணம் உள்ள பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள். பார்த்தால் சினிமா ஸ்டார் மாதிரி வாட்டம் சாட்டமாக அழகாக சிவப்பாக இருக்கிறாரு, வெள்ளக்கார மாதிரி இருக்கிறாரு. பயங்கர டீசெண்டான பழக்க வழக்கம், பேச்சுவார்த்தைகள். நான் பெரிய ரெஸ்பெக்டோடு அவர் உட்கார வச்சேன். அவர் நல்ல தூய தமிழில் எங்கிட்ட பேசுகிறாரு. அவர் இங்கிலீஷ் படித்தா கத்தெல்லாம் காட்டுறதில்லை. அவர் எங்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் என்னோடய வாழ்க்கையை நான் கொஞ்சம் உங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வண்டி ஓட்டி வந்திருக்கிறேன். நான் கேட்டேன், என்னன்னா வாழ்க்கைன்னு கேட்டேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் சொல்கிறது, யார்கிட்டாவது சொல்கிறது என்னுடைய ஒய்ஃபுக்கோ பிள்ளைகளுக்கோ பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் பழசை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன நக்கல் அடிப்பாங்க. அதனால ஒய்ஃபை பிள்ளைகளை ஓரம் கட்டி வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசி கொஞ்சம் நேரம் அழுவதற்காக நான் வந்திருக்கிறேன், கொஞ்சம் அழட்டுமா அப்படி கேட்டார். நான் கேட்டேன், என்னன்னா உங்களுடைய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு 6 வயது இருக்கும் பொழுது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நோயாளி. அதனால 6 வயசுள்ள என்ன ஒரு பங்குசாமியார் எடுத்து தத்து எடுத்தது போல அவர் கூட நிறுத்திட்டு சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சு +2 வரைக்கும் படிக்க வச்சா. எல்லா நல்ல காரியங்களும் சொல்லி கொடுத்தா. சொந்த மகனே போல அவர் என்னை வளர்த்தினார். 12வது வகுப்பு முடிஞ்ச உடனே, +2 முடிஞ்ச உடனே அவருடைய சொந்தக்காரங்க வீட்டில் வேலை செய்வதற்காக கல்ஃப் கண்ட்ரிக்கு என்ன அனுப்புனாங்க. ஒரு 18-19 வயசில் இருந்து 24 வயசு வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரியில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் உறுப்பினராக எல்லா தோட்ட வேலையும் காட்டு வேலையெல்லாம் நான் செஞ்சு நடந்தேன். 24 வயசு எனக்கு ஆன உடனே பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவன் இதே வேலை செய்ய வைக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு நல்ல கால் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பக்காரங்க நல்லவங்க, நானும் அவங்களுக்கு நல்லவனாக இருந்தேன். அவங்க என்ன ஆஸ்திரேலியாவில் அவங்க கம்பெனியில் ஒரு வேலைக்கு என்ன அனுப்புனாங்க. 24 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் கம்பெனியில் நான் கூலி வேலை மாதிரி அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 30 வயசாகிறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் விவரமெல்லாம் வந்துச்சு. நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் அங்கே ஆரம்பித்தேன். கடவுள் ஆசீர்வாதம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கினேன். இன்னைக்கு மிகப்பெரிய கோடிகளை சொத்துள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ்காரனாயிருச்சு 56 வயசுக்குள்ள. மனைவி 2 பிள்ளைகள் எனக்குண்டு, எனக்கு எல்லா வசதிகளும் எனக்குண்டு. ஆனால் இந்த 56 வருஷம் நான் பட்ட கஷ்டம் பாருங்க, நான் கடந்து வந்த சோதனைகள் பாருங்க, சாதாரண இல்லை சாமி, சொல்ல முடியாது. ஒரு 10 சினிமா பிடிக்கிற அளவுக்கு எனக்கு கதைகள் உண்டு என் வாழ்க்கையில். யாருக்கும் தெரியாத சோதனைகள் சொல்லி சொல்லி ஆனால் அழுதுட்டு இருக்காரு. அழுதுட்டு அண்ணன் சொல்றாரு, எத்தனை சோதனை வந்தாலும் 2 காரியம் நான் விடவில்லை சாமி. 1 கடவுள் பயமும் பக்தியும், 2 தூய்மைக்கு எதிரான எந்த பாவமும் இந்த 56 வயசு வரைக்கும் நான் செஞ்சதில்லை. 2 காரியம் சாமி. 1 கடவுளை நான் மறந்ததில்லை, இறை அச்சம் நான் விட்டதில்லை. 2 தூய்மைக்கு எதிரான ஒரு சின்ன பாவத்தில் கூட நான் வீணது கிடையாது. காரணம் எனக்கு தெரியும், இந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு 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 போகும்பொழுது இந்த சொத்தோ பணமோ பிஸ்னஸோ பெங்களாவோ மனைவியோ பிள்ளைகளோ நிலையானதல்ல. இதெல்லாம் முடியும் பொழுது ஒரு நிலையான வாழ்வு உண்டு என்று சின்ன வயசுல இருந்து அந்த சாமியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதனால நிலை வாழ்வை நோக்கி சோதனைகள் நான் வெற்றி அடைந்து நான் போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகளே பாசிட்டிவாக அணுக தொடங்கினால், சோதனைகளே ஆத்மீக கண்ணோட்டத்தோடு அணுக தொடங்கினால், மக்களே
சோதனைகள் ஒன்றுக்கு பிறகு ஒன்று, ஒன்றுக்கு பிறகு ஒன்று, ஒன்றுக்கு பிறகு வந்து 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 இதனோட கடைசி என்னன்னு கேட்டால் நிலை வாழ்வு தான், நிரந்தரமான வாழ்க்கை தான். அதனால தான் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது புனிதர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. எந்த புனிதன் எடுத்துக்கோங்க, ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டாங்க, இல்லை சித்திரவதைகள் அனுபவிச்சாங்க, இல்லைன்னா புறக்கணிக்கப்பட்டாங்க, ஏளனம் செய்யப்பட்டாங்க, எண்ணெய் கொப்பரையில் வறுத்து எடுத்தாங்க, கரண்ட் கம்பத்தில் வச்சு அடித்து சாகடிச்சாங்க. துன்பங்கள் எல்லாம் சோதனைகள் எல்லாம் தாங்கி 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 எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கடவுள் கண்ணோட்டத்தோடு அணுகி கொண்டதினாலே அவர்கள் இறந்த பிறகு என்னாச்சு தெரியுமா? அந்த புனிதர்களே பலிபீடத்தினுடைய இடப்பக்கமும் வலப்பக்கமும் வைக்கும் அளவிற்கு ஆண்டவர் எடுத்து உயர்த்தி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த மறையுரை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் சோதனைகள் சிக்கி கொண்டிருக்கின்றவர்கள் தான். ஒன்று ரெண்டு சோதனை இல்ல, ஏகப்பட்ட சோதனைகள் சிக்கி கொண்டிருக்கின்றவர்கள் தான் நானும் நீங்களும் எல்லாம். ஆனால் சோதனைகளே ஆத்மீக கண்ணோட்டத்தோடு நம்ம அணுக தொடங்கினார், சோதனைகளே விண்ணக வாழ்க்கையை நோக்கி கொண்டு நம்ம அணுக தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நிலையான நிரந்தரமான விண்ணகத்துக்கு அழைத்து செல்லப்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சோதனைகள் ஆண்டவர் எதற்காக கொடுக்கிறார். இனி அடுத்த விஷயம் நமக்கு இதுதான், இந்த சோதனைகள் நாம் எவ்வாறு வெற்றி பெறலாம். அது முக்கியமான பாயிண்ட் தான். அப்பதான் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும். நமக்கு வருகின்ற சோதனைகளை நாம் எவ்வாறு வெற்றி பெறலாம், அதுக்கு ஒரு 3 டெக்னிக் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஜெபம் தொடங்கினால் போதும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபிக்க 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 நமக்கு வெற்றி உண்டு. இது யாருக்கு கற்றுக் கொடுத்தது? கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். காரணம், சாத்தான் 3 முறை சோதிக்கும் பொழுது அதற்கு முன்னாடி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் பாலைவனத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பவர் ஏறியதினால்தான் சாத்தான் கொடுக்கின்ற உடல் சோதனைகள், உள்ள சோதனைகள், ஆத்மீக சோதனைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெயிக்க முடிந்தது என்று பைபிள் சொல்லி தருது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லுகிற விஷயம் உண்டு. இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. இவ்வகை பேய், சாத்தானுடைய சோதனைகள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேற எந்த வழியினாலும் வெளியேறாது. சோ ஜெபிக்க தொடங்கணும். நோன்பு, ஜெபம், உபவாசம், தவ முயற்சிகள் ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் தருகின்ற சோதனைகளை இந்த காலத்தில் நம்மால் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு குட்டி ஜெபம் தான் சொல்லி கொடுத்தார் நமக்கு. என்ன ஜெபம்? விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே. அந்த ஜெபத்தினுடைய 2வது பாதியிலே அவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம் உண்டு. எனது எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து காத்திருளும். நாம் உலகம் முடிவு வரைக்கும் எல்லா மக்களும் ஜெபிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவே நமக்கு கற்றுத்தந்த ஜெபம் தான். என்னது? சோதனைகள் எங்களை உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை காத்திருளும். அப்படின்னா எல்லா மக்களுக்கும் சோதனை வர வாய்ப்புகள் உண்டு, எல்லா மக்களும் தீயோன் சோதிக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொடர்ச்சியாக ஜெபிக்கணுமா? ஆண்டவரை பார்த்து தொடர்ச்சியாக டெய்லி ஜெபிக்கணுமா? ஆண்டவரே எங்களை சோதனைகள் உட்படுத்தக்கூடாது, ஆண்டவரே தீயோனிடமிருந்து எங்களை காத்திரணும். இப்படி ஜெபிக்க ஜெபிக்க யார் யார் ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் தேடுகின்றார்களோ, ஆண்டவர் நான் பலவீனமானவன், சாத்தான் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறார், எனக்கு நீ ஆறுதல் தாரும், அடைக்கலம் தாரும், பலன் தாரும் என்று ஜெபிக்கிறார்களோ அந்த மக்களை ஆண்டவர் பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவை சாவுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போகிறார். 3 அப்போஸ்தலரை கூட்டிக் கொண்டு போகிறார். 3 பேரும் வெளியே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரண தூக்கம் அல்ல, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. உள்ள கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ள உட்கார்ந்து ஜெபிக்கிற ஆண்டவர் இந்த கொரட்டை சத்தம் கேட்டு தான் வெளியே வந்தார். வந்து பார்த்தா 3 தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் பைபிளில் உண்டு. மத்தேயு நற்செய்தியிலே 26வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 41வது வசனத்தில் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாமல் இருக்க நீங்கள் விழிப்புடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சோதனைக்கு விழாமல் இருக்க நீங்கள் ஜெபிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனைகள் கம்மியாகும். யாரெல்லாம் ஜெபம் கம்மியாகிறார்களோ அவர்களுக்கு சோதனை அதிகமாகும். ஜெபிக்கிறது சொன்னா எப்படி? ஜெபம் என்னன்னு கேட்டால், இந்த வாலிப பசங்க உடல் பயிற்சி பண்ணுவதற்கு பயிற்சி கூடங்களுக்கு போவாங்கல்ல, ஜிம் எடுக்கிறதுக்கு
அந்த ஜிம் சென்டர்களுக்கு போவாங்கல்ல, போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, புஷ்அப் எடுப்பாங்க, புல்லப் எடுப்பாங்க, சிட்டப்ஸ் எடுப்பாங்க, வெயிட் தூக்குவாங்க, தம்பிள்ஸ் அடிப்பாங்க. இப்படி செஞ்சு 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 உடம்பப்படி கிண்ணனை வைப்பாங்க. 100 தடவை 200 தடவை 500 தடவை 1000 தடவை தம்பிள்ஸ் அடிக்கிறாங்க. மசில்ஸ் அப்படி வீங்கிட்டு வருது, உடம்பு பார்த்து கிண்ணனா இருக்குது. இப்படி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு கிண்ணனா வைக்கிற பையனுக்கு கொரோனா வைரஸ் தாக்காது, அவனுக்கு டெங்கு ஃபீவர் வராது, அவனுக்கு என்னது டைஃபாய்டு காய்ச்சல் வராது. காரணம் என்ன, உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறான், அவனுக்கு எந்த நோயும் கிட்ட வராது. இதே போல ஆத்மீக வாழ்க்கையில் ஜெபித்து 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 பவர் ஏற்றணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி நமக்கு வேணும். ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி, ஆத்மீக பாதுகாப்பு நமக்கு வேணும். கொரோனா வந்த காலத்தில் நம்ம சாதாரண சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாதாரண பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம். எத்தனை எச்சரிக்கைகள் நமக்கு வந்தது. நமக்கிட்ட சொன்னாங்க, நிலவேம்பு கஷாயம் குடிங்க, தண்ணி கொதிக்க வச்சு அதில் எலும்பிச்சாம்பழமும் வெள்ளைப்பூண்டும் இஞ்சியும் தட்டி போட்டு குடிங்க. என்னென்ன பாதுகாப்பு நம்ம எடுத்தோம். எதுக்கு? கொரோனா வைரஸ் வராமல் இருப்பதற்கு. சத்தான உணவுகள் சாப்பிட்டோம், பாதுகாப்பாக இருந்தோம், தொண்டமா கொப்புளிச்சோம், வெளியே போனால் மூக்கும் கையெல்லாம் தொடச்சோம், மாஸ்க் போட்டோம். உலகத்தினுடைய வைரஸ் வராமல் இருப்பதற்கு இத்தனையும் பாதுகாப்பு நம்ம எடுத்தது போல சாத்தானுடைய சோதனைகள் வராமல் இருப்பதற்கு ஆத்மீக போர்க்கருவிகள் நம்ம எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 1.25 மணி நேரம் பூச பார்த்ததுனால இந்த காலகட்டத்தோட சோதனை தாங்க முடியாது. 50 வருஷம் முன்னாடி சோதனை போதுமட சாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், 50 வருஷம் முன்னாடி சோதனை அதிகமா? இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டரும் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் வந்த இந்த காலகட்டத்தில் சோதனைகள் அதிகமா? ஆக்சுவலி அந்த பாட்டு வர வேண்டியிருந்தது இந்த காலகட்டத்தில் தான். சோதனை போதுமட சாமி. இந்த காலகட்டத்தில் இந்த 1.25 மணி நேரம் பூச பத்தாது, மாலை பொழுது குடும்ப ஜெபமால சொன்னா பத்தாது, ஏதோ பைபிள் திறந்து சின்ன பாசேஜ் படிச்சா பத்தாது. மணிக்கணக்கா மகனையும் மகளையும் ஜெபிக்க வைத்து பரிசுத்தம் காத்து உலகத்தின் ஈர்ப்புகளும் கவர்ச்சிகளையும் ஜெயிக்க சின்ன வயசுல கற்றுக் கொடுத்தால் தான் சோதனைகளை வெற்றி அடைய முடியும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், ஜெபிக்க தொடங்குகிற மக்களுக்கு சோதனைகளை வெற்றி கொள்ள வல்லமை கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். டயர்டாயிருச்சிங்களா? சோர்ந்து போச்சா? தொடரலாமா? ரெண்டாவது டெக்னிக்கு, சோதனைகளை மேற்கொள்வதற்கான ரெண்டாவது டெக்னிக்கு என்னது? இறை வார்த்தையை படிக்க தொடங்கணும். இறை வார்த்தையை படித்து படித்து நமக்குள்ள நிரப்பி வச்சோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இறை வார்த்தையும் ஒரு போர் வாளுதான், சாத்தானுக்கு எதிராக போர் தொடுக்குகின்ற போர் வாளுதான் இறை வார்த்தை. அதனால்தான் பைபிளிலே எபேசியர் புத்தகம் 6:17 சொல்கிறது. எபேசியர் 6:17 சொல்கிறது, கடவுளின் வார்த்தையை தூயாவி அருளும் போர் வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளின் வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை யாரு தருகிறது? தூயாவி தருகின்ற போர் வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாள் வைத்துக்கொண்டு சாத்தானே முறியடிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் 3 முறை சோதனை கொடுக்கும் பொழுது கற்களை அப்பமாக சாப்பிடு என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல வாழ்கிறான், கடவுளுடைய வார்த்தையினால் வாழ்கிறான் என்று சொன்னது இறை வார்த்தையை கோட்டு பணிதான். இணைச்சட்ட புத்தகத்திலே 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லிக்கொண்டு சாத்தானே ஆண்டவர் முறியடித்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு சாத்தான் அடுத்த சோதனை கொடுத்தார். ஆலயத்தின் மேலே இருந்து குதிச்சுக்கோ சொல்லும் போது, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க கூடாது என்று சொல்லி சாத்தானுக்கு பதிலடி கொடுத்தது இணைச்சட்டம் 6:16 இறைவார்த்தை வைத்துக் கொண்டுதான். நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை ஆராதித்தால் எல்லாம் தருகிறேன் என்று சோதிக்கும் பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு நீ பணி செய்ய வேண்டும் என்று பதில் சொல்லி சாத்தானை மறுபடியும் அமுக்கியது இணைச்சட்டத்திலே 6:13 வசனம் வைத்துதான். இயேசு கிறிஸ்துவே இறைவார்த்தை வைத்து கொண்டு சாத்தானை முறியடித்தார் என்றால் இந்த இறைவார்த்தைகள் நானும் நீங்களும் படித்தால் நமக்கு பலன் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து காலத்திலே இப்பொழுதுள்ள பைபிள் எல்லாவரையும் பயன்படுத்தியது. யூத மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த தோரா என்ற புத்தகம், சுருக்கமான புத்தகங்கள் மட்டும்தான் தோராவில் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு 73 புத்தகங்கள் உள்ள 35,000க்கும் அதிகம் உள்ள வசனங்கள் உள்ள ஒரு பைபிள் கையில் உண்டு. இந்த வசனங்களிலே வாக்கு தத்தங்கள் நிறைய வார்த்தைகள் உண்டு. இதெல்லாம் நாம் படித்து உள்ளுக்களை நிரப்பிவிட்டோம் என்றால், இந்த வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ தொடங்கிட்டோம் என்றால் நிச்சயமாக சாத்தான் தருகின்ற சோதனைகளை நாம் ஜெயித்து வெற்றி அடைந்து வெளியே வர முடியும். ஆதாம் ஏவாள் இறை வார்த்தை கேட்டார்கள். அவர்கள் எழுதி வச்ச பிரிண்ட் அடிச்ச பைபிள் வசனங்கள் எல்லாம் படிச்சது.
நேரடியாக கடவுளின் வாயில் இருந்து அவர்கள் வார்த்தைகள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளில் உண்ணலாம், தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனி உண்ணக்கூடாதோ, உண்டால் நீங்கள் சாகவே சாவீர்கள் சொன்னாங்க. இது கடவுள் நேரடியாக சொல்லி கொடுத்தது. கடவுளுடைய வார்த்தை நேரடியாக கேட்டவர்கள் ஆதாமேவாள். சாத்தான் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் அடிச்சாங்க. நீங்கள் சாகவே மாட்டீர்கள். கேட்பதற்கு எது அட்ராக்டிவா, கவர்ச்சிகரமா, ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருந்தது? சாத்தான் சொன்னது. அதனால கடவுள் சொன்னது நீங்க சாகவே சாவீர்கள், நீங்க செத்து போவீங்கன்னு சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, அங்கே ஒரு கட்டுப்பாடு உண்டு. சாத்தான் சொன்னது நீங்களே சாக மாட்டீங்க, புகுந்து விளையாடு, சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. உடனே ஆதாம் ஏவாள் அது வாங்கி சாப்பிட்டாங்க. சாத்தானோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த காலகட்டத்தில் நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? பைபிள் என்ன சொல்லுது? 1000 இடப்பக்கம் விடலாம், 10,000 வலப்பக்கம் விடலாம், எதுவுமே உன்னை அணுகாது. வாதையின் கூடாரத்தை நெருங்காது. இஸ்ராயலுக்கு எதிராக மந்திரமாய் எதுவுமே செல்லாது. பயங்கரமான வாக்குறுதி நிறைந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் படிச்சிட்டோம். ஆனாலும் நடந்து போகும்பொழுது திருஷ்டி கழிச்சு உடச்சப்பட்ட பூசணிக்க தாவனா போதும், ஃபாதர் அதிலிருந்து கிர்ன்னு இருதா. நமக்கெல்லாம் இந்த செய்வினைய பயம், பில்லுசூனியத்த பயம், ஏவல பயம், சாத்தான பயம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ வார்த்தையை வைத்து வாழும் பொழுது 1000 வந்து விழுந்தாலும், 1000 செய்வினைகள் விழட்டும், 10,000 பில்லுசூனியம் விழட்டும், ஏவலகள் உருவாகட்டும், உன்னை எதுவும் அணுகாது. இந்த வசனம் எங்கே இருக்கு? நம்முடைய வாழ்க்கையே எங்கே இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 119 11வது வசனம் சொல்கிறது. திருப்பாடல் 119 11வது வசனம் சொல்கிறது, உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு சாத்தான் பாவ சோதனைகள் கொடுக்கும் பொழுது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு நான் என்ன பண்ணிட்டேன்? உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் ABCD XYZ ட்ரெயின் கோயவே டாட்டா ஈட்டிங் சுகர் நோ பப்பா, இந்த பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்தா பத்தாது. இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கணும். திருக்குறளை கற்றுக் கொடுத்தாலும் போதாது. இறைவார்த்தை கற்றுக் கொடுத்து உள்ளுக்குள்ள நிரப்பி வச்சால் மகனும் மகளும் 15 16 17 வயசாகும் பொழுது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத இடங்களிலே அறைகளில் போய் கதவு மூடிட்டு இன்டர்நெட்டும் வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஒன்று பார்க்கும் பொழுது அவனுக்கு உள்ளுக்குள்ள இறைவார்த்தை இருந்தால் இது தப்பு, இது பாவம், செய்யக்கூடாது என்று உள்ளுக்குள்ளே இருந்து உந்துதல் தந்து பரிசுத்தமாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் கூட ஆயிரக்கணக்கிന് லட்சக்கணக்கிന് மாணவர்களும் இளைஞர்களும் எல்லாம் பாவம் செய்து வாழும் பொழுதும் நல்ல நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்தா, நல்ல நல்ல ஆத்மீக கலாச்சாரத்தில் வளர்ந்தா எத்தனை இளைஞர்களும் இளம்பெண்களும் பரிசுத்தத்தோடு, கடவுள் பயத்தோடு, தூய்மையோடு, ஒரு காதலும் கன்றாவியும் இல்லாம, அடிக்ஷன்ஸ் இல்லாம வாழ்வதை நம்ம பார்த்து பொறாமைப்பட்டு இருக்கிறோம். இப்படி பையனுக்கு பொறக்கில்லையே, இப்படி பொண்ணு பொறக்கில்லையேன்னு சொல்லிட்டு. வார்த்தை படித்தால் பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய வரம் கடவுள் நமக்கு தெரிவார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். 3வது விஷயம், பாவத்தை சோதனை விலகுவதற்கான 2 காரியங்கள் சொன்னேன். 1, நல்ல ஜபம் தொடங்கணும். 2, இறைவார்த்தை படிக்க தொடங்கணும். 3வது விஷயம் என்னன்னு கேட்டால், அடிக்கடி பாவறிக்கை செய்ய தொடங்கணும். அடிக்கடி பாவறிக்கை செய்ய தொடங்கும் பொழுது பாவ சோதனை நம்மை விட்டு வர முடியும். பாவ சோதனை யாருக்கு வரும்? எல்லா மக்களுக்கும் வராது. ஃபுல் தண்ணி அடிக்கிறவனுக்கு தான் தண்ணி அடிக்கிற சோதனை வரும். வாழ்க்கை இதுவரைக்கும் தண்ணியோ சரக்கோ பீரோ ஒன்றும் அடிக்காதவனுக்கு அது அடிக்க தோணுமா? சும்மா இருக்கும்போது போய் சரக்கு அடிக்கலாமா? தோணுமா? தோணாது. பீடி குடிச்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் பீடி குடிக்க தோணும். அக்கா, உங்களுக்கு பீடி குடிக்க தோணுது என்னைக்காவது? இல்லை தானே? காரணம் நீங்க பீடி குடிச்சது இல்லை. அக்காவுக்கு பீடி குடிக்க தோண மாட்டேங்குது. பீடி குடிச்சவனுக்கு தான் மற்றவங்க பீடி குடிக்கும் பொழுது வாய் நுர வரும், குடிக்கணும் போல தோணும். விபச்சாரம் செஞ்ச பழக்கம் உள்ளவனுக்கு தான் விபச்சாரம் செய்ய தோணும். வாழ்க்கையில 50 60 65 வயசு வரைக்கும் ஒரு தடவை கூட விபச்சாரம் செய்யாதவனுக்கு எப்ப பார்த்தாலும் போய் பண்ணலாமா செய்யலாமா தோணுமா? தோணாது. காரணம், பாவம் செய்கின்றவன் சாத்தானுக்கு அடிமை. ஒரு தடவை செஞ்சால் போதும், அவன் சாத்தானுக்கு அடிமை. அப்பொழுது என்னாகும்? அடிக்கடி அந்த பாவம் ரிப்பீட் பண்ணி செய்ய தோணும். அப்படி ரிப்பீட் பண்ணி அந்த பாவம் செய்ய தோணும் பொழுது அதிலிருந்து காப்பாற்றுவதற்கான பெஸ்ட் டெக்னிக் என்ன? பாவம் செய்து கடவுள் மனித உறவு அற்று போகும் பொழுது அற்று போன கடவுள் மனித உறவு மறுபடியும் புதுப்பிக்கின்ற ஒரு திருவிருட்சாதனம் தான் பாவ சங்கீதனம் என்பது.
அப்போ ஒரு மகன் செய்த பாவங்கள் அறிக்கிட்டு அதை பற்றி மனதுருகும் பொழுது அவன் மறுபடியும் கடவுள் பிள்ளையாக மாறுகிறான். அப்போ சாத்தான் அடிமத்தனத்தில் விலைக்கு வந்துட்டான். அதில் அடிக்கடி பாவ சங்கீதம் பண்ணும்பொழுது தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக இரக்கம் நம்மை சேரும். திருச்சபை மிக தெளிவாக சிசிசி 1446 பேராகிராஃபில் சொல்லுது, ஒரு மகன் உள்ளம் உடைந்து மனம் வருந்தி ஒரு பாவத்தை அறிக்கிடும் பொழுது கடவுளுடைய அருளும் இரக்கமும் அவர் மீது பொழியப்படும். கடவுளுடைய அருளும் இரக்கமும் அவர் மீது பொழியப்படும். அப்பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி பாவம் செய்ய தோணாது. நான் சோகத்தூர் தியானாசிரமத்தில் 15 வருஷம் முடிஞ்சு 16வது வருஷம் ஆக போகுது. ஆரம்ப காலங்களிலே தண்ணடிச்சு நடந்தவன், பலவிதமான பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தவன் எல்லாம் பாவர்க்கு செஞ்சாங்க, மனதுருகி பாவர்க்கு செஞ்சாங்க. கடந்த 15 வருஷம் அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்கு போகாத பல சகோதர சகோதரிகளும் என்னோடு இணைந்து ஊழியம் செய்வது எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்தவன் எக்ஸ் மிலிட்டரியாக வந்ததுக்கு பிறகு மிலிட்டரி கோட்டா பாட்டில் கிடைச்சிட்டு இருந்தவங்க, மாதம் 3-4 பாட்டில் ஃப்ரீயாக கடிச்சு ஊற்றி குடிச்சிட்டு இருந்தவங்க சோகத்தூரில் பாவ சங்கீதம் முடித்த பிறகு 15 வருஷமா தண்ணடிக்காதவன், 15 வருஷமா கெட்ட வாழ்க்கைக்கு போகாதவன், கடவுளுக்காக வெறித்தனமாக வாழ்கிற பல சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி என்றால் ஒரு பாவ சங்கீதம் நம்ம அறிக்கிடும் பொழுது அவ்வளவு பெரிய ஆற்றல், சக்தி, மறுபடியும் பாவத்துக்கு போகாத அளவுக்கு வாழக்கூடிய ஆற்றல் கடவுள் நமக்கு தருகிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. 1 யோவான் 2:1 சொல்கிறது, ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒருவர் விண்ணகத்தில் நமக்காக இருக்கிறார், அவரே இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அருகில் போயிட்டு செய்த பாவங்கள் அறிக்கையிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு. ஊதாரி மகன் பாவம் செய்து அறிவு தெளிவுள்ளவனாக மாறிய பிறகு திரும்பி வருகிறான். வந்துட்டு அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா நான் பாவம் செய்தேன். யாருக்கு எதிராக? உமக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் மகன் என சொல்லப்பட தகுதி இல்லை, என்ன வேலைக்காரனாக மாத்தினா போதும். அப்பா கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, புதிய ஆடைகள், கொடுத்த கன்று, கைகளில் மோதிரம், காலிகளில் மிதியடி. அதுக்கப்புறம் வேலைக்காரன் என்ற ஸ்தானம் எல்லாம் கொடுத்தது, மறுபடியும் மகன் என்ற ஸ்தானத்துக்கு அவனை எடுத்து உயர்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவத்தில் வாழ்ந்தாலும் உள்ளமுடைந்து மனம் வருந்தி பாவர்க்கு செஞ்ச பிறகு மறுபடியும் கடவுளின் மகனாக மகளாக நம்மால் மாற முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபா நோட்டு, இப்போ 500 ரூபா தான் இருக்குது. முன்னாடி 2000 இருக்கும்போது 2000 சொன்ன இன்னும் கொஞ்சம் கத்தா இருந்தது. இப்போ 2000 தர்ற மாதிரி தந்துட்டாரு, எடுக்கிற மாதிரி திருப்பி வாங்கிட்டாரு. இப்போ 2000 இல்லை, 500 ரூபா நோட்டு சாணிக்குழியில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லு சாணியும் அழுக்குமா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு 500 ரூபா நோட்டு சாணிக்குழியில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நோட்டை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சு இஸ்திரி போட்டு புதிய 500 ரூபா நோட்டு மாதிரி மாற்றிட்டீங்க. கொண்டு ஒரு கடையில் கொடுத்தால் எத்தனை ரூபாவுக்கு பொருள் கிடைக்கும்? 300 ரூபாவுக்கா 350 ரூபாவுக்கா? 500 ரூபாவுக்கு கிடைக்குமா? 500 ரூபாவுக்கு கிடைக்கும். சாணிக்குழியில் விழுந்ததுக்காக 500 ரூபாவுக்கு தர முடியாது, 300 ரூபாவுக்கு அதை தர முடியும்னு சொல்ல முடியாது. கழுவி தூய்மைப்படுத்தினால் 500 ரூபா மறுபடியும் 500 ரூபாவோட வேல்யூ உள்ளது போல நானும் நீங்களும் பாவம் செய்த பிறகு கூட கடவுள் அருகில் பாவங்கள் அறிக்கையிட்டு பாவக்கரைகள் கழுவப்பட்ட பிறகு மறுபடியும் மகன் என்ற மகள் என்ற ஸ்தானம் கடவுள் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். 2 காரியங்கள் சொன்னேன். 1, எதற்காக சோதனைகள் கடவுள் நமக்கு அனுமதிக்கிறார். 2வது, சோதனைகளை எப்படி வெல்ல வேண்டும். 3வது விஷயம், இது சீக்கிரம் முடிக்கிறேன், ரொம்ப நேரம் ஆகாது, கேட்டுக்கோங்க. கடைசி கன்க்ளூடிங் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். சோதனைகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும். சோதனைகள் வரும்பொழுது அன்பார்ந்தவர்களே, நாம் புலம்பக்கூடாது, நாம் சங்கடப்படக்கூடாது. சோதனைகள் வரும்பொழுது நாம் பயப்படக்கூடாது. நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சோதனை வரும்போது ஓவர் சங்கடப்படுறாங்க. ஒரு சிலர் சோதனைகள் வரும்போது ஓவர் பயப்படுறாங்க. பயமும் வேண்டாம், சங்கடமும் வேண்டாம், புலம்பலும் வேண்டாம். ஏனென்று கேட்டால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னது, சோதனை வந்தால் அது நமக்கு நன்மை என்று கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி? நம்ம தாழ்ச்சி உள்ள மக்களாக மாறும், நம் மன உறுதியுள்ள மக்களாக மாறும், நமக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் என்று தெரிஞ்சதுனாலே நம்ம கலங்கவும் வேண்டாம், புலம்பவும் வேண்டாம், சங்கடப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். மாறாக சோதனை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்று கேட்டால் யாக்கோபு 1:2 சொல்கிறது,
யாக்கோபு 1:2 சொல்கிறது, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருந்து கொள்ளுங்கள். பல வகையான சோதனைக்கு நாம் உள்ளாகும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? மகிழ்ச்சியோட அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. நானும் நீங்களும் ஏன் சோதனைகள் வரும்பொழுது கலங்குறோம் தெரியுமா? காரணம் உண்டு. சோதனைகளே நம் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு அணுகிறதுனால்தான் நம்ம கலங்குகிறோம், சங்கடப்படுறோம். உதாரணத்துக்கு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன உதாரணம் எடுக்கலாம்? ஒரு இச்சையான சோதனை எடுத்துக்கோங்க. ஒரு இச்சையான சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 10 முறை சோதனை வந்தால் 10 முறையும் நானும் நீங்களும் விழுந்து விடுவது உண்டா? ஒரு சோதனை, நமக்கு ஒரு இச்சையான சோதனை எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 முறை சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 முறை நம்ம விழுந்து விடுவது உண்டா? நிச்சயமா இல்லை. பெரும்பாலும் 8ஓ 9ஓ முறை நாம் சோதனைகள் ஜெயிப்போம். பலவீனமான நிமிஷத்தில் ஒரு முறை நாம் பாவம் செய்வோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஒரு முறை விழுந்து விட்டது மட்டும் கணக்கில் வச்சிருக்கிறோம். மறுபடியும் விழுந்துட்டேன், போன வாரம் விழுந்துட்டேன், 10 நாள் முன்னாடி விழுந்துட்டேன், இப்போ 3 முறை நான் விழுந்துட்டேன், நான் விழுந்துட்டே இருக்கிறேன், என்னால் ஜெயிக்கவே முடியல. விழுந்தது மட்டும் நாம் கணக்கு வச்சிருக்கிறோம். ஆனால் 9 முறை நாம் சோதனையை ஜெயிச்சது நம்ம கணக்கில் இல்லை. 9 முறை நம்ம ஜெயிச்சது நம்முடைய கணக்கில் இல்லை. விழுந்து விட்டது மட்டும் நம்முடைய கணக்கில் இருக்கு. கடவுள் எப்படி தெரியுமா? கடவுள் ஜெயிச்சது மட்டும் கணக்கில் வைப்பார். உனக்கு 10 சோதனைகளுக்கு சாத்தான் கிட்ட நான் விட்டு விட்டேன், நீ 9 முறை ஜெயிச்சியே, அந்த 9 முறை மட்டும் ஆண்டவர் கணக்கு வைப்பார். ஒரு முறை தோத்து விட்டது கணக்கில் வைக்க மாட்டார். எப்படின்னு கேட்டால், எக்ஸாம் எழுதுறோம், தேர்வு எழுதுறோம். 100 மார்க்கில் 95 மார்க்கு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 5 மார்க்கு தப்பு எழுதிட்டோம், 95 மார்க் கரெக்டு ஆன்சர் எழுதிட்டோம். டீச்சரை திருத்தின பிறகு மார்க் எழுதும் பொழுது 100ல் 95 எழுதுவாங்களா, 100ல் 5 எழுதுவாங்களா? எக்ஸாம் எழுதின பிறகு ரிசல்ட்டு எழுதும்போது 5 மார்க்கு தப்பாக எழுதியிருக்கு, 95 மார்க் கரெக்டாக எழுதியிருந்தால் டீச்சர் கடைசியில் கூட்டி மார்க்கு போடும் பொழுது 100ல் 95 எழுதுவாங்களா, 100ல் 5 எழுதுவாங்களா? 100ல் 95 தான் எழுதுவாங்க, 5 டீச்சர் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு வாத்தியாரே தப்பான 5 மார்க்கை பொருட்படுத்தாம சரியான 95க்கு மார்க்க போடுறார் என்றால், ஒரு வாத்தியாரே சரியானதுக்கு மட்டும் மார்க்க போடுறார் என்றால், கடவுள் சரியானதுக்கு மட்டும் தானே மார்க்க போடுவாங்க. 9 முறை ஜெயிச்சதுக்கு மட்டும் கடவுள் கணக்கு வைப்பார், ஒரு முறை தோத்தது ஆண்டவர் கணக்கு வைக்க மாட்டார். அதனால சாத்தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, தோத்தது மட்டும் மனசாட்சியில் உறுத்திக்கிட்டே இருப்பாங்க. தோத்துட்டியே, நீ விழுந்துட்டியே, மறுபடியும் சாத்தான் பிள்ளை ஆயிட்டியே, நீ கடவுள் பிள்ளை இல்லையே, நீ எதுக்கு நீங்க ஜெபிக்கணும், நீ எதுக்கு புண்ணியம் வாழணும், நீ எதுக்கு கஷ்டப்படணும், நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மறுபடியும் விழ போற, நீ எதுக்கு இப்படி சொல்லி கொடுப்பான். குற்றுணர்வு கில்ட் ஃபீலிங் தருவது சாத்தான். கடவுள் தருவது என்ன? சென்ஸ் ஆஃப் சீன், பாவ உணர்வு. இது பாவம், செய்யக்கூடாது. இப்போ நீ 95 ஜெயிச்சிட்டியே, போதும், அடுத்த தடவை 98 மார்க் எடுக்கணும், 99 மார்க் எடுக்கணும், இப்படி சொல்லி தருவது தான் கடவுளுடைய ஸ்டைலு. அதனால இனிமேல் எதிர்கால வாழ்க்கையில் விழுந்து விட்டதுக்கெல்லாம் கணக்கு வைக்காதீங்க, வெற்றி அடைந்ததற்கு கணக்கு வையுங்கள். அப்பொழுது மகிழ்ச்சியாக சோதனைகளை கையாளக்கூடிய வரம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு செமினாரியில் எங்களுக்கு ஒரு ஃபாதர் இருந்தார். எங்களுக்கு டீச் பண்ணுற ஒரு ஃபாதர். அங்கே எங்களுக்கு வைவான்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்களில் எல்லாம் எடுத்த தேர்வு இருக்கிறது போல அங்கே கேள்விகள் தான், கேள்வி கேட்பாங்க. இந்த ஃபாதர்கிட்ட இந்த வைவா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு எல்லா பிரதர்ஸும் பயப்படுவாங்க. பயங்கர முரட்டுத்தனமான சாமியார். ஒரு சில ஃபாதர்ஸ்கிட்ட எல்லாம் வைவா எக்ஸாமுக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு வரவேற்பாங்க, சிம்பிளான கேள்விகள் கேட்பாங்க, ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே எடுத்து கொடுப்பாங்க, வழி நடத்துவாங்க, சிம்பிளாக எழுந்திரிச்சு வரலாம். ஆனால் இந்த சாமியார் அப்படி அல்ல. முகத்திலெல்லாம் எந்த உணர்ச்சி இருக்காது, அப்படியே உட்காந்துருப்பாரு வீங்கிய முகத்தோட. உள்ளே போகிறதுக்கு பயமாகும் எங்களுக்கு. எவ்வளோ படித்து கரைச்சி குடிச்சு வச்சா கூட அவர் முன்னாடி போய் உட்கார்ந்தா எல்லாம் மறந்துடும். அவர் போன உடனே ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுப்பாரு, அந்த கொஸ்டின் நம்ம பதில் சொல்லணும். ஆனால் பதில் சொல்லும்பொழுது அவருடைய முகத்தில் சரியா தப்பான ஏதாவது உணர்ச்சி வந்தால் அது வச்சுக்கிட்டு கரெக்டாக வண்டி கொண்டு போகலாம். கரெக்டு, அப்படி சொல்லுவாங்க சில ஃபாதர்ஸ். கரெக்டு, அப்புறம் ஒன்று சொல்லும்போது நமக்கு தோணும்
வண்டி கரெக்ட் ரூட்டில் போகுது, அப்போ நமக்கு அதை பிடிச்சி போயிடலாம். ஆனால் இந்த ஃபாதர் கையும் கட்டி கண்ணும் மூடி ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். நம்ம அப்படி யாரி பத்த பிள்ளையோன்னு தனியாக உட்காந்துட்டு பதில் சொல்லணும். எல்லாம் சொல்லி முடித்த பிறகு ஃபாதர் சொல்லுவாங்க, ஆன்சர் கரெக்ட் இல்லை என்றால் அவர் சொல்லுவாங்க, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லல, மீதி எல்லாம் சொல்லிட்டீங்க, போயிட்டு மறுபடியும் எக்ஸாமுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. தோத்துருச்சுன்னு அர்த்தம், ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அதே ஃபாதர்கிட்ட ஏதாவது ஒரு பிரதர் கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாதர் என்ன பண்ணுவார்? அதை விட கடினமான ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு பதில் சொன்னால் அதை விட கடினமான பதில் சொல்லுவார் கேட்பார். அதுக்கு பதில் சொன்னால் அதை விட கடினமான கேள்வி கேட்பார். இந்த ஃபாதர் கடினமான ஸ்ட்ராங்கான கேள்விகள் ஒன்றுக்கு பிறகு ஒன்று கேட்க தொடங்கும் பொழுது தெளிவுள்ள பிரதேசத்துக்கு தெரியும், இந்த ஃபாதர் எனக்கு ஹை மார்க் தரப்போகிறார், ரேங்க் தரப்போகிறார், அதனால் தான் கஷ்டமான கேள்விகளுக்கு மேலே கேள்வி கேட்க போறாருன்னு தெரியும். எங்களை மாதிரி சாதாரண சாமி பிரதேசத்துக்கெல்லாம் ஜஸ்ட் பாஸ் மார்க் கொடுத்து 1-2 கேள்வி கேட்டு எங்களை அனுப்பிடுவாங்க. நல்ல ஐக்கியுள்ள நல்ல திறமையுள்ள பிரதேசி எல்லாம் புளிஞ்செடுத்துவார். கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு ஃபுல் டெஸ்ட் பண்ணிட்டு ஹை மார்க் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்து அவர் அனுப்புவார். இதே போல வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை வந்து கொண்டிருந்தால், கடுமையான சோதனைக்கு நாம் உள்ளாகிறோம் என்று நினைத்தால் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஹை மார்க் தரப்போகிறார்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஒரு சோதனையும் இல்லை. நல்ல சிக்கனும் மட்டனும் ஃபிஷ்ஷும் சாப்பிட்டு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வண்டி, நல்ல வசதி, ஜாலியாக போகுது. வாழ்க்கையில் ஒரு சோதனையும் வரவில்லை என்றால் பயப்படணும்னு அர்த்தம். எங்களை மாதிரி சாதாரண மாணவன் என்று அர்த்தம். நல்ல ஸ்ட்ராங் மாணவனா ஸ்ட்ராங் கேள்விகள் வரும், ரேங்குகள் கிடைக்கும், நல்ல எதிர்காலம் உருவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. அன்பானவர்களே, அதனால் சோதனைகள் வரும்பொழுது கலங்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, சோதனை வரும்பொழுது ஓவர் பில்டப் கொடுக்கக்கூடாது. ஒரு சோதனை வர்றதுக்குள்ள ஓவர் பில்டப் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் தாங்கக்கூடிய சோதனைகள் மட்டும்தான் ஆண்டவர் தருவார், அதை விட அதிகமான சோதனை தரமாட்டார். சாதாரண ஸ்கூலில் கூட 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 10ஆம் கிளாஸ்காரனோட கொஸ்டின் பேப்பர் ஏதாவது டீச்சர் கொடுப்பாங்களா? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 10ஆம் கிளாஸ்காரனோட கொஸ்டின் பேப்பர் டீச்சர் கொடுப்பாங்களா? ஆஃப்டர் ஆல் டீச்சருக்கே விவரம் இருக்கு. எனது 5ஆம் கிளாஸ்காருக்கு 5ஆம் கிளாஸோட கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க, 8ஆம் கிளாஸ்காரனுக்கு 8ஆம் கிளாஸ்காரனோட கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்கன்னா கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த சோதனை கொடுக்கணும். தமிழில் சொல்கிற மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் ஜாடிக்கேற்ற மூடி, நமக்கேற்ற சோதனைகள் தான் கடவுள் கொடுப்பார், அதை விட அதிகமாக கொடுக்க மாட்டார். ஆதலால் வாழ்க்கையில் சோதனைகளும் துன்ப துயரங்களும் வரும்பொழுது ஆண்டவர் அணுகி சென்று ஆறுதல் பெற்று சோதனைகளை வெற்றி அடைந்தால் நிலை வாழ்வு கிடைக்கும். சோதனைகளை வெற்றி அடைந்தால் மன உறுதி கிடைக்கும். சோதனைகளை வெற்றி அடைந்தால் தாழ்ச்சியுள்ள மக்களாக மாற முடியும். சோதனை ஜெயிப்பதற்கான டெக்னிக் என்ன? மணிக்கணக்காக ஜெபிக்கின்ற ஜெப வீரனும் ஜெப வீராங்கனையுமாக மாறணும். சோதனை ஜெயிப்பதற்கான 2வது விஷயம், நம்ம இறைவார்த்தை படிக்க தொடங்கணும். 3வது விஷயம், பைபிள் சொல்லுகிறது, நாம் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து நிலை வாழ்வுக்காக அடிக்கடி பாவறிக்கைகள் செய்து சோதனைகளை வெல்லணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய சோதனைகள் நமக்கு ஆசீர்வாதமாக, நமக்கு வெற்றியாக ஆண்டவர் மாற்றி தருவார். கரங்களை கூப்புவோமா, கண்களை மூடுவோமா, ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, அன்றாட வாழ்க்கையில் ஓயாமல் வந்து கொண்டிருக்கிற சோதனைகளை கையாளக்கூடிய அறிவு தெளிவு எங்களுக்கு தாரும். கலங்கி போகிறோம் ஆண்டவரே, சிக்கிக் கொள்கிறோம் ஆண்டவரே, பாவங்களிலும் சோதனைகளிலும் விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஜெப வல்லமையோடு இறைவார்த்தையோட அபிஷேகத்தோடு ஆண்டவரே நாங்கள் சோதனைகளை கையாளக்கூடிய வரம் எங்களுக்கு தாரும். இந்த இறைச்செய்தி கேட்கின்ற நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் ஆத்மீக கண்ணோட்டங்களில் மாற்றங்கள் உருவாகட்டும். ஆண்டவருக்கு எதிரான முணுமுணுக்குதல்கள், புலம்பல்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியோடு, நிறைவோடு, நிம்மதியோடு சோதனைகளை மேற்கொண்டு நிலை வாழ்வுக்கு அவையை பயன்படுத்தக்கூடிய ஆற்றிலும் சக்தி இந்த ஆசீர்வதியும். அம்மா மாதாவே, சூசியாப்பரே, எல்லா புனிதர்களை புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.